ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த மூலிகைகளால என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம், எப்படி குணப்படுத்தலாம்? சுகருங்கிறது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது ஒரு லெவலில் தான் இருக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது. நம்மகிட்ட தீர்வு என்னன்னா சுகருக்கு மருந்து இருக்குது, மூலிகை மருந்து. அது பாரம்பரியமாக சித்தர்கள் நம்மளுக்கு குறிப்பிட்டு போயிருக்கிற மூலிகைகள் கொண்டு மருந்து கொடுக்குறேன். இல்லை நேச்சுரலாக நீங்களே எடுத்துக்கணுன்னா ஆவாரம் பூ, பச்சை ஆவாரம் பூவை வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட சொல்றீங்க. மனம் அமைதியாக வச்சுக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, வாக் பண்ணணும். 80, 90, 100, 150 எல்லாம் போச்சுன்னா அது நார்மல். 200, 250 போச்சனாலும் நார்மல். 300 போச்சனாலும் நார்மல்னு தான் சொல்லுவேன். டாக்டர் சொல்லுவாங்க 300 இருக்கானாக்கா நீங்கள் மருந்து சாப்பிடணும். ஆஸ்மா நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூச்சு பயிற்சி கம்பல்சரி பண்ணணும். 6:30 மணி 7 மணிக்குள்ளே பண்ணணும். 7 மணிக்கு மேலே பண்ணுறது வேஸ்ட்டு தான். அதனால கேஸ் ட்ரபிள் குறையும் உங்களுக்கு. ஓகே, மனம் அமைதியாகும், நிறைய வியாதிகள் வர்றது குறையும், லென்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கேன்சருக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா, நீங்கள் பண்ணி தருவீங்களா? கேன்சர் நோய் வர்றதுக்கான மாந்திரிக ரீதியாகவும் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன் வருது, எதுக்கு வருது, கேன்சருங்கிற நோய் எப்படி அட்டாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். வணக்கம் ஆதான் நேயர்களே, மற்றும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய பல இன்ஃபர்மேட்டிவ்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஆதன் நேர்மிகள் அனைவருக்கும். மேம், இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டவுட் என்னென்னா, மூலிகை மூலமாக நீங்கள் நிறைய நோய்களை குணப்படுத்திருக்கீங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ நம்ம பேசும்போது நிறைய பேசியிருக்கீங்க. இப்போ நம்ம நேயர்களுக்காக நான் திருப்பி கேட்குறேன், இந்த மூலிகைகளால் என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம், எப்படி குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ எக்ஸாம்பிள் உதாரணமாக முதல்ல சுகர் இப்போ எல்லாருக்குமே இருக்குது 99%. நம்ம மூலிகை மூலமாக அந்த சக்கரை வியாதியை நம்ம குணப்படுத்த முடியுமா ஈஸியாக, கஷ்டம் இல்லாமல்? அதாவது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. மக்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னன்னாக்கா சுகர் இப்போ தான் ஆரம்பிக்குதா, ஒரு ஸ்டேஜுக்கு தான் ஆரம்பிக்குதா. ஓகே, 40 வயசுக்கு 30 வயசுக்கு ஆரம்பிக்குதான்னா அப்படி கிடையாது. சுகருங்கிறது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. ஓகேங்களா, அது சுரந்து தான் ஆகணும். அது ஒரு லெவலில் தான் இருக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு லெவலுக்கு மேலே போனாதான் சுகர் கம்ப்ளைண்ட். ஓகே, அப்படி பார்க்க போனால் பச்சை குழந்தைக்கு கூட சுகர் இருக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த சுரக்கிற சுகர் லெவல் இருக்கு இல்லையா, அது நம்ம ஃபுட்டால் மாறலாம், இல்லை டென்ஷனால் மாறலாம், இல்லை நம்ம தூக்கம் கெடுறதுனால மாறலாம். மேம், எனக்கு ஒரு மேஜர் டவுட்டு. சொல்லுங்க. டென்ஷனால கண்டிப்பாக சுகர் ஏறுமா? கண்டிப்பாக. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கண்டிப்பாக மன உளைச்சலாக இருக்குது, அப்படிங்கும்போது வேற எதுவுமே பாதிக்காமல் சுகர் மட்டும் ஏறுமா? சுகர் ப்ரெஷர் ஏறினாலே சுகர் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதிகமாகவே சுரக்கும். சரிங்களா, அதான் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. அதுவும் வரும், பிபி வரும், சுகர் வரும். ஓகேங்களா, கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்னால வருது. ஓகே, அது கொலஸ்ட்ரால்ங்கிறது எப்போ வரோங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சுகர் லெவல் வர்றது இப்படி தான். ஓகேங்களா, அது ஏன் நம்ம மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, அவன் ஏதோ ஒரு மனசில்
விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் நொந்து நூலாயிட்டு இருக்கலாம். டென்ஷனை மனசுலேயே ரொம்ப நாள் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு சுகர் வந்து அதிகமாக வர்றதுக்கான அதிகமாக அந்த சுகர் சுரக்கிறதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி மனோநோய் வரும். மனம் சார்ந்த நோய்கள் வரும். எப்படி சுகர்னால மனநோய் வரும்ன்றீங்க? கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த சுகருக்கும் வேற என்னெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும்னா, இப்போ கிட்னியும் வந்து என்ன ஆகும்? ஃபெயிலியர். ஆமாம். ஓகே, கிட்னி ஃபங்க்ஷன் ஏன் குறையுது? நீ ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்க, ஏதோ ஒரு டிப்ரெஷன் டென்ஷன்னால ஓடிக்கிட்டே இருக்க, உனக்கு என்ன ஆச்சுவங்கிறதே தெரியல. சரியா? அப்படி இருந்தாலும் உன்னை நீ கேர் பண்ணிக்காம ஓடிக்கிட்டு இருந்தனா, அப்போது உன் உடம்புல இருக்கிற அந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸுக்கு யார் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? என்ன ரீதியான பொசிஷனில் அதை இயங்க வைக்கிறது? புரியுதுங்களா? இப்போது ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்தம் பண்ணுவோம், ஆயில் போடுவோம், அது கொஞ்சம் நேரம் ஓட விட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோம், திருப்பி அதுக்கு என்ன பண்ணுவோம்? நீட் பண்ணி அது சத்தம் வருதா, கடகடன்னு சத்தம் வருதா, இல்லை ஸ்லோவாக வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? அந்த மாதிரி நம்மளோட உடல் உறுப்புகள், ஹார்ட், கிட்னி, லிவர், ஓகேங்களா, பித்தப்பை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆர்கனன்ஸ்க்கும் நம்மளோட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு பயிற்சி பண்ணுறோம், எந்த நேரத்தில் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், சுத்தமான தண்ணி குடித்தோமா, அந்த தண்ணி எவ்வளோ வேணும் அந்த உடம்புக்கு, இது தெரியுமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்க. அந்த சர்க்கரை நோய் சுரக்கக்கூடிய அந்த ஒரு விட்டமின், அந்த சுகர் தெரப்பிக்கு நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தியா? கொடுத்துருக்க மாட்டேன். டென்ஷனில் ஓடிட்டுருக்க, அப்போது சுகர் வரதான் செய்யும். ஓகே, ஐயா வந்துட்ட பிறகு நான் பென்சிலின் போட்டேன், எனக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாக்க என்ன பண்ணுறது? அதுக்கு காரணம் நீ தானே. சரிங்களா? இப்போது நம்மகிட்ட தீர்வு என்னன்னா, சுகருக்கு மருந்து இருக்குது, மூலிகை மருந்து. ஓகே, பாரம்பரியமாக சித்தர்கள் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டு போயிருக்கிற மூலிகைகள் கொண்டு மருந்து கொடுப்பேன். இல்லை நேச்சுரலாக நீங்களே எடுத்துக்கணுன்னா ஆவாரம்பூ. ஓகே, சந்தையிலே விற்கிது. ஆவாரம்பூ மட்டும் போதுமா? ஆவாரம்பூ ஒரு நல்லா வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. வச்சுட்டு டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க, பச்சையாக அலசிட்டு காலையில் வெறும் வயிற்றுல நல்லா மென்று சாப்பிடுங்க. எப்படி பச்சை ஆவாரம் பூவை வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட சொல்றீங்க? சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே சுகர் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே சுகர் குறையும்? கண்டிப்பாக குறையும். சூப்பர் மேம். ஆவாரம் பூக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது இல்லாமல் அவங்க மனம் அமைதியாக வச்சுக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, வாக் பண்ணணும். ஓகே, மூச்சு பயிற்சி பண்ணணும், அவங்களோட உடலில் இருக்கிற உடல் உறுப்புகளுக்கு பவர் செலுத்தணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து சுகருக்கு மூலிகை மூலியமாக பண்ண இந்த ஆவாரம் பூ தான் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? பெஸ்ட்டு ஆவாரம் பூ, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க? நாங்களும் மெயினாக ஆவாரம் பூ அதிகமாக சேர்த்து தான் வேற இன்க்ரீடியன்ஸும் போட்டு. இப்போ நீங்கள் இது இல்லாமல், இந்த ஆவாரம் பூங்கிறது இல்லாமல் நீங்கள் மூலிகைக்கு வேற ஏதாவது சுகருக்கு மருந்து தயார் பண்ண? நிறைய இருக்கு மறைமுகமான விஷயங்கள் சுகர் குறைகிறதுக்கு போடுறதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆவாரம் பூ. சரி. ஓகே, அவரை வந்து இப்போ நீங்கள் ஓரலாக சொல்லணும்னா ஆவாரம் பூ சாப்பிடுங்க குறைஞ்சிரும்பீங்க. பட் எங்களுக்கு சுகர் வந்து குறையணும், நீங்கள் மூலிகையாக ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த எல்லா மூலிகைகளையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வர்றதுக்கு நான் மருந்து கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மருந்து சாப்பிட கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட். அது எத்தனை நாள் மேம் சாப்பிட கொடுப்பீங்க? அந்த டியூரேஷன் என்ன? 1 month. ஸோ 1 month கழிச்சு 1 monthல 2 வாட்டி டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, 15 நாள் சாப்பிடுவீங்க, 15 நாள் ஒரு டெஸ்ட் எடுப்பீங்க. அப்ப நீங்க அதுலயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது இந்த மருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட், 15 நாளுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட், அகைன் 30 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட். அப்போ அதுல டாக்டர் கிட்ட அவரே சொல்லிடுவாரு, எப்படிமா உங்களுக்கு சுகர் குறைச்சி இவ்வளவு சீக்கிரம் குறைந்து. இதுக்கு என்ன மேம் நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க? நார்மல் சார்ஜ் தான், ரொம்ப ஹெவி சார்ஜ் எல்லாம் இல்லை. ஒரு பேக்கேஜிங் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ள வந்துடும்.
30 டேஸ்க்கான மருந்து. இது எப்படி காலையில வெறும் வயிற்றுல காலையில் சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு குடிக்க வேண்டும். அது எப்படி மேம், லிக்விடா இருக்குமா இல்லை பவுடரா? பவுடர். ஓகே. ஒரு ஸ்பூன் போட்டு வெறும் வயிற்றுல குடிச்சு வெறும் வயிற்றுல பல் தேய்ச்சி முடிச்சிட்டோம். ஈவினிங் 2 வேளையும் சாப்பிடலாம். ஈவினிங் எவ்வளோ சுகர் இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு 80 இருக்கு. 80, 90, 100, 150 எல்லாம் போச்சுன்னா அது நார்மல். 200, 250 போச்சனாலும் நார்மல். 300 போச்சனாலும் நார்மல்னு தான் சொல்லுவேன். டாக்டர் சொல்லுவாங்க 300 இருக்கானாக்கா நீங்க மருந்து சாப்பிடணும். அதுக்கு மேல 800, 1000 அப்படி போச்சுன்னா அந்த மாதிரிலாம் கூட போவாங்க. அந்த மாதிரி இருக்காங்கன்னா 2 வேளை எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுக்கு தான் பென்சிலின். அப்ப இந்த இன்சுலின் சுகர் வந்து 3 விதமான சுகர் இருக்கு. ஒரு சுகர் வந்து உடம்ப குறைச்சிரும், ஒரு சுகர் வந்து குண்டாக்கும் உடம்ப. ஓகே, ஒபிசிட்டி கொடுக்கும், நம்ம ஊதிடுவோம். சரிங்க, எதுக்கு ஊதுறாங்கன்னே தெரியாது. கரெக்ட். ஓகே, அது டக்குன்னு டாக்டர் கிட்ட தைராய்டுன்னு கேட்பாங்க. ஆனா அது இல்லை, அது ரீசன் இல்லை, தைராய்டு இருக்காது. ஆனா சுகர்னால உடம்பு வெயிட் வந்து மாறும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு சுகர் எப்படின்னாக்கா, அந்த சுகர் வந்துச்சுன்னா ஒரு தலை சுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்பு வைக்க மாட்டாங்க. எனக்கு நான் விழுவுற மாதிரி இருக்கு, தடிக்கு விழுவுற மாதிரி இருக்கு, அது மோசமான சுகர். அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு என்ன அளவுல சுகர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அதுக்கு ரிப்போர்ட் கேக்குறது, அதுக்கேத்த மாதிரி மருந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொடுத்துருவீங்க. 1 மந்த்ல கண்டிப்பா. அப்ப இது 3 வகையான சுகருக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த வெயிட் போடுற சுகருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் போட்டது நம்ம கொடுத்தோம்னா சூப்பரா வேலை செய்யும். ஓகேங்களா. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் மருந்து நம்ம கொலஸ்ட்ராலுக்குனே நாமளே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். என்னென்ன அதாவது பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், ஹனி, சரிங்களா, ஆப்பிள் வினிகர், இது சேர்த்து காய்ச்சி அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். எப்படியப்பட்ட பேட் கொலஸ்ட்ரால்னா நல்லா வீங்குறேன், எனக்கு கொலஸ்ட்ரால் குறையவே மாட்டேங்குதுங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், இப்போ சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு சொல்லிட்டீங்க. இந்த தைராய்டுக்கும் பண்ணுவீங்களா? தைராய்டுக்கு பண்ணுவீங்க. தைராய்டுக்கு வந்து நம்ம எப்படி எடுப்போம்னாக்கா, மூலிகைகள் பதம் பண்ணி வைக்கிறதுங்கிறது இருக்கு. அது பதம் பண்ணி வச்சு 48 நாள்ல அதோட வேர்வை துளிகள் எடுப்போம் அவிச்சு. ஓகேங்களா. மூலிகையோட வேர்வை துளிகளை ஸ்டீம் பண்ணி எடுப்போம். எடுத்து அதை லிக்விடா வந்து கொடுப்போம். 10 சொட்டு 12 சொட்டு டெய்லி சாப்பிட்ற மாதிரி தண்ணியில கொடுப்போம். அழகா தைராய்டு எப்படியாப்பட்ட தைராய்டா இருந்தாலும் அதுவும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு 48 டேஸ் எடுத்துப்பீங்களா? அது டைம் எடுக்கும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் மருந்து எல்லாம் வந்து டைம் எடுக்கும். நம்ம அந்தந்த சீசன்ல, இப்போ மழை சீசன், இந்த சீசன்ல எனக்கு ஆவாரம் பூ கிடைக்கும், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று கிடைக்கும். அந்த சீசன்ல சேகரிச்சு அதை ரெடி பண்ணுவோம். ஓகே மேம், இப்போ நீங்க சீசன் சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போ அது மாதிரி தீராத சளி, இருமல் அந்த மாதிரி அதுக்கும் இல்லாமல் பண்ணி தருவீங்க? இதுக்கெல்லாம் 5 நாள் மருந்து கொடுப்பேன். ஒரு 2 பிஞ்சளவு. எங்களுக்கு எல்லாம் சூக்ஷ்மமா போனோம்னா ஒரு கடுகளவு, ஒரு நெல்லளவுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த அளவு தான் மருந்து கொடுப்போம். 5 நாள் கொடுப்போம், உடனே சரியாயிடும். ஓகே மேம், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நான் பஃப் அடிக்கிறேன், நான் என்னமா பண்றது அப்படின்னா அவங்களுக்கும் மருந்து உண்டு. பஃப் அடிப்பாங்க, சில பேர் இன்ஹேல் பண்ணுவாங்க. ஆமா. அது நீங்க அது ஏன்னாக்கா அந்த கபம் போயிட்டு நம்ம நுரையீரல்லாம் அடைச்சிருது. நுரையீரல்ல வந்து லங்ஸு, அதான் சுவாசிக்கிற காற்றை வந்து குறைச்சிடுது, இப்படி இறுக்கிக்கும். அது சுருங்கி சுருங்கிடும். அது கருன்னு சவுண்ட் வரும். அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குவாங்க. இது என்ன ஆகும்னா, இந்த மருந்து உள்ள போய் அந்த லென்ஸை வந்து நல்லா விரிவடைய செய்யும். ஓகே, சுத்தம் பண்ணும். அது நம்மளுக்கு மலை மூலிமா வந்து கழிவுகள் வெளியேற்றும். மூச்சு பயிற்சி சொல்லி தரும். ஓகே, ஆஸ்மா நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மூச்சு பயிற்சி கம்பல்சரி பண்ணணும். மேம், இப்போ நீங்கள் மூச்சு பயிற்சின்னு போன இதில் கூட சொன்னீங்க. இது வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும்னு ஏதாவது ஒரு இது இருக்கா? ஸ்டார்டிங் வந்து 5 டைம் 10 டைம்ஸ் பண்ணலாம் மூச்சு பயிற்சி. ஒவ்வொரு நாள் எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ நிமிஷங்கள் அப்படி? அதுதான் சொல்கிறேனேம்மா. ஒரு 10 நிமிஷம் உக்காந்தீங்க, 15 மினிட்ஸ் நீங்கள் உட்காடுறீங்கன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிடணும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அமைதியாக உக்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை தியானம் பண்ணி, இயற்கை காலையில் வரக்கூடிய அந்த புதி வெயில் காலையில் உதிக்குது இல்லையா சூரியன், அந்த டைமில் பண்ணலாம். இல்லை எனக்கு அதுவும் ஒத்துக்காது, இன்னும் லேட்டாக பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம், ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ளே பண்ணணும். 7 மணிக்கு மேலே பண்ணுறது வேஸ்ட்டு தான். அது அப்படியா?
சூரியன் நல்லா உதிச்சதுக்கு அப்புறம் பண்றது மூச்சு பயிற்சி வேஸ்ட். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்த மூச்சு பயிற்சியுமே பண்ணக்கூடாதுன்றீங்க. பண்ணது வேஸ்ட் தாங்கிறேன். சில பேர் வந்து ஈவினிங்லாம் பண்ணுவாங்க, ஜிம்முக்குலாம் ஈவினிங் போறாங்கல்ல, அப்ப அது அந்த மாதிரி வந்து உடல் குறைக்கிறதுக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி. உங்களுக்கு வெளியில இருக்கிற ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, தூய்மையான ஆக்சிஜன் உள்ள இழுக்கணும்னு சொல்றேன். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு கார்பன் ஆக்சிஜனுங்கிறது வெளியேற்றுறோம். எப்படி வெளியேற்றுறோம்? இதை உள்ள இழுக்கிறோம், நல்ல வேகமா உள்ள இழுக்கிறோம், இந்த சுவாசத்தால வெளியேற்றுறோம். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிறது வெளியேறுது. அதனால கேஸ் ட்ரபிள் குறையும் உங்களுக்கு. ஓகே, மன அமைதியாகும், நிறைய வியாதிகள் வர்றது குறையும், லென்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். நல்லா சொன்னீங்க, விரியும் நல்லா சொன்னீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே மேம், இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ மெயினாக மேஜர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு வியாதியால் தான் நிறைய பேர் சின்ன வயசு, பெரிய வயசு, நடுத்தர வயசு எல்லாரும் சாகுறாங்க. ஸோ கேன்சருக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா? நீங்கள் பண்ணி தருவீங்களா? அதனால குணம் அடைஞ்சு லீவ் ஆயிருக்காங்களா யாராவது? ரினியூ கேன்சர் நோய்ங்கிறது கண்டிப்பாக இருக்கு. சரிங்களா? கேன்சர் நோய் வர்றதுக்கான மாந்திரிக ரீதியாகவும் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஓகே, கேன்சர் நோய் மாந்திரிக ரீதியாகவும் கேன்சரை குறைக்கலாம். கேன்சர் ஏன் வருது, எதுக்கு வருது, கேன்சருங்கிற நோய் எப்படி அட்டாக் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கேன்சர் நோய் எப்படி வருதுன்னா மாந்திரிக சம்மந்தம், வயிற்றெரிச்சல், நம்மளுக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்களே தீய வேலைகள் செய்கிறதுனால கேன்சர் நோய் ஏற்படுத்துறது. ஓகேங்களா? அப்போ அந்த கேன்சர் நோயை முதல் ஸ்டெப் மாந்திரிக ரீதியான விஷயங்கள்ல அவங்களுக்கு கிளியர் பண்ண பார்ப்போம். என்ன மேம் சொல்கிறீங்க? கேன்சர் வந்து மாந்திரிகத்தை செய்வினைன்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அந்த செய்வினை வச்சா கேன்சர். செய்வினையால் யாருக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அதனால அந்த குடும்பத்தில் வந்து அப்போ பணம் காசு இருக்கும், கண்டுக்க மாட்டாங்க, ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே பாப்பராக இருப்பாங்க. புரியுதுங்களா? நல்லா ஹை லெவலில் இருப்பாங்க. எல்லாம் போச்சுங்க, எல்லாம் நான் இதில் விட்டேன், அதில் விட்டேன், சூதில் விட்டேன், புரியுதுங்களா, ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன், இப்படியே விட்டுருவாங்க. கடைசியில் கடனாளியாக நிற்பாங்க. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த மாந்திரீக பாதிப்பை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கேன்சருக்கு நோய்க்கு மருந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, அவங்களுக்கு டாக்டர் மூலயமா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க சொல்லுவேன், இதுவும் பண்ண சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு மூணு கான்செப்டும் மிக்ஸ் ஆகும் பாருங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஓகே, மாந்திரிக மூலியமாகவும் நம்ம பண்ணுறோம், வித் வந்து நம்ம மூலிகை ரீதியாகவும் நம்ம மருந்து கொடுக்குறோம். அப்போ மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா நம்ம ஆன்மாவுக்கு தான் மருந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஆன்மா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆன்மா தூய்மை அடைஞ்சு அதாவது புத்துணர்ச்சி பெறுறதுக்கான மருந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த உடல்ல இருக்கிற அந்த ஆர்கனன்ஸ்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் போய் அது எனர்ஜி எடுத்துக்குது. கண்டிப்பாக குணமாவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு, தேர்ட் ஸ்டேஜில் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தான் கேரண்டி கொடுக்க முடியும். அதுலேயும் நிறைய பேர் என்கிட்ட வந்த ஒரு வயசான பாட்டி, அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, கொரோனா டைமில் இறந்துடுற மாதிரி இருக்காங்கம்மா, ஏதாச்சும் பண்ணுங்கம்மான்ட்டா. ஆனால் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க கேன்சர் பேஷண்ட்டா? கேன்சர் பேஷண்ட்டு தான். தேர்ட் ஸ்டேஜில் வந்திருக்காங்க உங்ககிட்ட. இன்னும் உயிரோட இருக்காங்க. ஓகே, ஆனால் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இறை சக்தியால் வந்து இறை மருந்துகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெயின், ஓவர் பெயினாக இருந்தது, இப்போ நார்மல் பெயின் எல்லாம் இல்லை. நல்லா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றாங்க, இருக்காங்க, பெட் ரிட்டன் ஆகலை, நடமாடிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பார்க்கறதுக்கு முன்னாடி பெட் ரிட்டன் ஆகிட்டு எப்போ இறக்க போகிறாங்க எங்கள் அம்மான்னு கேட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 85 வயசு அவங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும், அதானே பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். சரிங்களா? அதனால நம்ம கேன்சருக்கும் வந்து நம்மகிட்ட வந்துட்டாவே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இருக்கு, வித் வந்து அது எதனால வந்துச்சுங்கிற முதல்ல நீங்க எதனால வந்து அதோட ஆணி வேறு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்து ஃபாலோ பண்ணும்போது 100% அவங்க குணமாவாங்க, மீண்டு வருவாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் கியூர் ஆயிருக்காங்க. ஓ சூப்பர். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் எல்லாமே அந்தந்த ஸ்டேஜ்லயே அவங்க குணமாயிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம தடுத்துருவாங்க. ஆமா, தடுக்க முடியும். சரிங்களா? ஓகே மேம், இப்போ இந்த கேன்சருக்கு உண்டான மருந்தை ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க?
இது நம்மளுக்கு வந்து ஒரு 3 மாதம் டைம் எடுக்கும். சரிங்களா? அது ஒவ்வொன்றா சேகரித்து நிழல்லே தான் அது அப்போ அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஓ, மருந்தெல்லாம் வந்து நான் நேச்சுரலாகவே ரெடி பண்ணேன். இப்போ ஒரு செட்டப் நம்ம ரெடி பண்ணுறோன்னாக்கா வந்து குறிப்பிட்ட மக்களுக்கானது ரெடி பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் ரெடி பண்ணால் கூட அது வந்து இப்போ இங்கிலீஷ் மெடிசன்லாம் எக்ஸ்பைரி ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் இப்போ ரெடி பண்ணதை மூலிகை வந்து சஞ்சீவினி மாதிரிமா கெட்டே போகாது. அப்போ அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்குமா மேம்? அதை எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க? நம்ம வந்து கண்ணாடி பாட்டில்களில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி சும்மா சாதாரணமாக வச்சுக்கிட்டாலே அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை, வேற விஷமான அந்த காலத்துல சொல்லுவாங்க. நம்ம இந்த பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முக்கியமான கான்செப்ட். கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம், கர்ப்பப்பை கட்டி, ஓகேங்களா, மாதவிடாய் பிரச்சனை, அது மாதிரி உதிரப்போக்கு அதிகமாக போகிறது. ஓகேங்களா? இப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் குணமாக்கி கொடுத்து. ஓ, சூப்பர். அதான் மேம், இந்த கேன்சரோட மருந்தை நீங்க எவ்வளவு வேணாலும் கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இப்ப அந்த காலத்துல சித்தர்கள் அவங்க எல்லாம் இப்ப கூட நம்ம பாக்குறோம், இந்த காடுல இருக்கிறவங்க எல்லாம் உப்பு ஜாடி இல்ல பானையில கூட மண்பானையில ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மண்பானைக்கு எப்படி கவரேஜ் நான் நிறைய பாத்திருக்கேன். அந்த மண்பானைக்கு எப்படி கவரேஜ் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். அது மண் எல்லாம் வச்சு அடியில அந்த மண்ணில மேல இருக்கு இல்லையா, அந்த குப்பிக்கு வேற களிமண்ணுங்களை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மூடிய வச்சு மூடிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. அப்ப உள்ள காத்தே போகாது. அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் அதை ஓபன் பண்ணுவாங்க. காத்தே போகாம இருந்தாலும் நல்லா இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கு. அது மூலிகைமா, கெட்டு போகாது. நம்ம வேற உணவுகள் அப்படின்னு போகும்போது கூட அதுல ஏதோ ஒரு கிருமிகள் ஃபார்ம் ஆகுறதுக்கு தான் அது கண்ணாடி பாட்டில்ல போட்டு காத்து போகாத மாதிரி ஃபில் பண்ணி வைப்போம். அதனால எதுவும் அப்ப இந்த காலத்துல வந்து கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பானையில பண்றது இல்ல. நீங்க பானையில பண்றது இல்ல? பானையில பண்ண மாட்டேன். கண்ணாடி பாட்டில் நல்லா சேஃபா இருக்கும். அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி கோப்பி போட்டு மூடி வைக்கலாம். சூப்பர் மேம், பரவாயில்ல. நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆஸ்மா தொல்லை, ஓகேங்களா, அதே மாதிரி குழந்தை தங்களை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, குழந்தை கிடச்சிருக்கு. டோட்டலாக ஓவராலாக சொல்லணும்னா எந்த வியாதிகள் இருந்தாலும் நசீம் அணுகுனாக்கா தீர்வு உண்டு, குணமாயிடுவாங்க. ஆமாம், குணமாயிடுவாங்க. பர்டிகுலர்லி குணமாயிடுவாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து சென்னையிலையும் வந்து கூடம் பக்கத்தில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா சென்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, மேம் நீங்கள் வாங்க, நம்மளுக்கும் சஜஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர். ஏன்னா அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் இருக்கிறது புது. நீங்கள் இந்த மூலிகையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். நான் வாரம் வெளியில் போயிடுவேன். ஓகே, அதையெல்லாம் ஃப்ளாக் எடுத்து போடுவேன். பார்க்குறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். போன வாட்டி மேம் இதெல்லாம் நம்ம மலைகளில் தான் போய் மலையடி வாரம் காட்டுல எல்லாம் கிடைக்கும் அப்படிவாங்கல்ல, அதெல்லாம் போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி. ஜவ்வாது மலை, கோரக்கரை மலை, சித்த மலை, ஆனை மலை, ஓகேங்களா, அப்புறம் கொல்லிமலை, ஏற்காடு, ஓகே, இந்த மாதிரி காட்டுலனாக்கா நம்ம காரில் போகிறதுங்கிறது இல்லை. அந்த மலைக்கு கீழே கார் கொண்டு போய் போட்டுட்டு மழை தண்ணி வந்திருக்கிற அந்த நடப்பாதையில் நடந்து மேலே ஏறுவோம். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்து. உங்களுக்கு தெரியுமா மேம், எந்தெந்த மலையில் இப்போ சொன்னீங்கல்ல, ஜவாது மலையில் என்ன மூலிகை கிடைக்கும், சித்தர் மலையில் என்ன கிடைக்கும், கோரக்கரையில் என்ன கிடைக்கும், என்ன மூலிகை கிடைக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் உண்டு, நம்ம தேடி போய் எடுப்போம். அதே மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து மூலிகை அறிமுகத்துக்காக நாங்கள் பழகணும், எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கிறவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு. இப்போ இதெல்லாம் பற்றி ஏதாவது புக்கெல்லாம் இருக்கா மேம்? இந்த மூலிகை புக்ஸ் எல்லாம் இருக்குமா? நிறைய இருக்குது. அதுதான் பொக்கிஷம். சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் இருக்குது. ஓகே, மூலிகை சார்ந்த வாசனை, அது என்ன மாதிரி ஸ்மெல் இருக்கும், என்ன மாதிரி மூலிகை, அதோடைய மெத்தட்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். எல்லாம் நீங்களும் அதெல்லாம் டெய்லி கண்டிப்பா பண்ணி அது பொக்கிஷம் இல்லையா? அவங்க கொடுத்து போயிருக்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோதான் இங்கிலீஷ் மெடிசன் வந்தாலும், எவ்வளோதான் வேற குவாலிட்டிஸ் வந்தாலும், நம்ம மூலிகை மருத்துவம்ன்றது இந்தியாவோட பாரம்பரியம், அதோட தலைவர், அது சொல்லவே வேண்டாம். ஓகே, சித்தர்களின் பொக்கிஷம். அந்த காலத்துல ஏது அலோபதி, ஒன்லி மூலிகையும் இதுவும் தானே. இதெல்லாம் அப்புறம் வந்தது தானே இந்த மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம். எல்லா சித்தர்களுக்கும் அகத்திய பெருமான் அவரோட அனுகிரகத்திலே கொடுத்துருக்கிற இந்த மூலிகை பொக்கிஷம் சிறப்பானது.
சூப்பர் மேம். ரொம்ப 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 நன்றி ரொம்ப மேம். நன்றி. நல்ல இன்ஃபர்மேட்டிவ்ஸை நிறையா கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வியாதிகளுக்கும் உங்ககிட்ட வந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை எங்களுக்கும் கொடுத்து பார்க்குற நேயர்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.